Hi friends, welcome to Zeenath'sworld. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பண்ண போற ரெசிபி எக் கீமா. இதை எப்படி ஈஸியா குயிக்கா பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம 2 முட்டை பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம அழகா இதை துருவி எடுத்துடலாம். கேரட்லாம் துருவோமே அதே மாதிரி நம்ம இந்த முட்டையை நல்லா துருவி எடுத்துலாம். ரொம்ப ஹார்ஷாக பண்ணாமல் லேசாக பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா முட்டை நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸாக வரும். இப்போ நம்ம 2 முட்டையும் நல்லா துருவி எடுத்தாச்சு. இப்போ நான் இங்கே அடுப்பில் பேனில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் நல்லா காயட்டும். அதில் 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம அதில் பெரிய வெங்காயம் ஒன்று மெல்லிசாக கட் பண்ணி இதில் போட்டுடலாம். இப்போ இதை லேசாக வதக்கிக்கலாம். இப்போ இதில் உப்பு தேவையான அளவு போட்டுப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன். இப்போது இஞ்சி பூண்டு அதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம இந்த ரெசிபியை பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இப்போது இஞ்சி பூண்டு வாசனையும் போயிடுச்சு, நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம ஒரு தக்காளியை மெல்லிசாக கட் பண்ணி இதில் போட்டுருவோம். ஒரு தக்காளி போட்டால் போதும். இப்போ தக்காளியை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள். இப்போ இதை நல்லா மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை எண்ணெயில் வதக்கிடுவோம். கொஞ்சம் ட்ரையாக இருக்கனால ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றுவோம். ரொம்ப ஊற்றிட வேண்டாம். ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றுனா போதும். இப்போ இதை நம்ம நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ வெங்காயம் தக்காளி அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த டைமில் நம்ம கொடை மிளகாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுவோம். நம்ம ஃபஸ்ட்டே போட்டுட்டோன்னா அந்த கொடை மிளகா ரொம்ப வதங்கிடும். அதோட டேஸ்ட் அதனால் நம்ம இப்போ போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற அந்த முட்டை எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். ரொம்ப ஹார்ஷாக கிளறாமல் கொஞ்சம் லைட்டாகவே கிளறுங்க, இல்லைன்னா ரொம்ப முட்டை கொலன்னு ஆகிடும். இப்போது ஃபைனலாக நம்ம இதில் பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ எல்லாமே போட்டாச்சு. இப்போ நம்ம மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம்.
அவ்வளோதாங்க, நம்மளோட எக் கீமா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வீட்டில் கிரேவி இல்லை, டக்குன்னு தீந்து போயிடுச்சுன்னா நம்ம இதை ஒரு 5 நிமிஷத்தில் இந்த எக் கீமா ரெடி பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸி. இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.